எல்லோருக்கும் வணக்கம். நான் அற்புதராஜ். எலெக்ஷன் கிட்ட வந்துட்டு இருக்கு. எல்லாரும் அறிக்கையை கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அதில் ஒரு சில அறிக்கையை தான் இப்போ ரீசெண்டாக நான் பார்த்தேன். அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். 2000 ரூபா மகளிருக்கு பணமும் ஆண்களுக்கு பஸ்ஸில் இலவசமான டிராவலும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ஒன்று சொல்லியிருக்கு. இது வரமா சாபமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 100% சாபம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்றதுக்கு இன்ஃபர்மேஷனை நான் கிளியரா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செய்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அது எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவா இருக்கும். இந்த உலகத்துல பணம் சம்பாதிக்கிற மாதிரி ஈஸியான வேலை வேற எதுவுமே இல்லை. மகளிருக்கு 2000 ரூபா பணமும் ஆண்களுக்கு இலவச பஸ் டிராவலும் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு ஒரு கட்சி சொல்லுது. சரி, மகளிருக்கு 2000 ரூபா பணம் கொடுக்குறீங்க. சரி, ஓகே, அது மகளிரோட உரிமை தொகைன்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டீங்க. ரைட், ஓகே, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். சரி, 1000 ரூபா ஒருத்தர் கொடுத்திருந்தாரு, இன்னொருத்தர் 2000 கொடுக்க போறாரு. இதுக்கப்புறம் வரவர் 2500 ரூபா கொடுப்பாரா இல்ல 3000 கொடுப்பாங்கன்றது தெரியாது. ஒவ்வொரு கட்சியும் ஒரு மாதிரி சொல்றீங்க. ரைட்டு, ஆண்களுக்கு பஸ்கள் இலவசம்னு சொல்லிட்டு பெண்களுக்கும் பஸ் இலவசமா கொடுத்தீங்க, ஆண்களுக்கும் பஸ் இலவசமா கொடுத்தீங்க. அப்படி இருந்தும் எதுக்காக டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் புதுசா ஒரு பஸ் உங்களால வாங்க முடியல? எதனால பஸ் டிரான்ஸ்போர்ட் வாங்க முடியல? இன்னைக்கு ஒரு இவி பஸ் எடுத்துட்டீங்க, சென்னையில ஓடக்கூடிய இவி பஸ் எல்லாமே பிரைவேட்ல தான் ஓடிட்டு இருக்கு, கவர்மெண்ட் கிடையாது. அது ரெண்டுக்கு எடுத்து தான் ஓடிட்டு இருக்காங்க. என்ன ரீசன்? டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் கிட்டத்தட்ட 20,000 கோடிக்கு மேல கடன்ல இருக்கு. அந்த கடனை அடைக்க முடியல. சோ அந்த கடன் அடைக்க முடியாததுனால தான் நீங்க டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் பிரைவேட்ல நீங்க வண்டியை எடுத்துட்டு இருக்கீங்க, ரெண்டுக்கு எடுத்து ஓடிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது பெண்களுக்கும் இலவசம் ஆண்களுக்கும் இலவசம் அப்படின்னா எப்படி டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ரன் பண்ண போறீங்க? என்ன சோர்ஸ் ஆஃப் இன்கம் வச்சு ரன் பண்ண போறீங்க? இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும் கட்சிங்க. அதாவது அரசியல் கட்சி எலெக்ஷன் வந்துச்சு அப்படின்னு உடனே வாக்குறுதியில கொடுக்கறது மட்டும் ரொம்ப ஸ்பீடா இருக்கீங்க. நாங்க அதை பண்ணிடுறோம், இதை பண்ணிடுறோம், அப்படி செஞ்சிடறோம், இப்படி செஞ்சிடறோம்ட்டு. ஆனா மொத்த விலைவாசி எங்க மேலதானே திணிக்கிறீங்க. நீங்க பண்ணக்கூடிய ஃப்ரீ அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த இலவசத்துக்கான சோர்ஸ் ஆஃப் இன்கம் எங்கிருந்து எடுக்கிறீங்கன்னா எங்களோட தலையில தான் கை வைக்கிறீங்க. இந்த பால் விலையா இருக்கட்டும், காய்கறி விலையா இருக்கட்டும், மளிகை சாமான் விலையா இருக்கட்டும், கரண்ட் பில்லா இருக்கட்டும், இது எல்லாமே லாஸ்ட் 5 to 10 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணி பாருங்களேன். எவ்வளவு தூரம் நீங்க ஏத்தி வச்சிருக்கீங்க. இது ரெடியூஸ் பண்றதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஸ்கீம் இருக்கா? நாங்க ஆட்சிக்கு வந்தா இது எல்லாமே பாதிக்கு மேல ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஸ்கீம் வச்சிருக்கீங்களா? எந்த கட்சினாலும் சரி, நான் பர்டிகுலர் ஒரு கட்சி சொல்லல, எந்த கட்சினாலும் இப்ப வரக்கூடிய எலெக்ஷனுக்கு நீங்க அறிக்கை கொடுக்கும் போது இந்த அறிக்கையில நாங்க ஆட்சி அமைச்சா இது எல்லாமே குறையும், இதுக்கு நாங்க இந்த ஸ்கீம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால கொடுக்க முடியுதா? அது ஏங்க எல்லாரும் வந்த உடனே நாங்க இலவசமா பஸ் தரோம், இலவசமா மாசம் 2000 தரோம், இந்த இதுக்கு இலவசம் தரோம், மிக்சி தரோம், கிரைண்டர் தரோம், ஃபேன் தரோம், மிக்சி தரோம். எதுக்கு? யாருங்க கேட்டா உங்க இலவசத்தை? உங்க இலவசத்தை வச்சு நாங்க என்ன பண்ண போறோம்? எங்க ஒரு நாள் யூஸ் பண்ணுவோங்க, அடுத்த 5 வருஷம் நாங்க கஷ்டப்படுறோங்க. 5 வருஷம் நாங்க விலைவாசினால குடும்பம் ரன் பண்ண முடியாம கஷ்டப்பட்டு இருக்கோம். இந்த இலவசத்தை கட் பண்ணிட்டு நல்ல ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குங்க. 2000 ரூபாய் பணம் மாசம் மாசம் கொடுக்கறோம்னு சொல்றீங்க. அந்த 2000 ரூபாய் பணத்தை நீங்க எங்க இருந்து எடுக்கிறீங்க? அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பாப்போம். இந்த மகளிருக்கு நாங்க மாசம் 2000 ரூபாய் கொடுக்குற பணத்தை இந்த ஒரு வழியில தான் நாங்க இன்கம் ஜெனரேட் பண்றோம், கவர்மெண்ட்டுக்கு இது மூலமா இன்கம் வருது, இதனால நான் மகளிருக்கு 2000 ரூபாய் தரேன் அப்படின்னு உங்க கட்சி நீங்க சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் எங்களுக்கு காட்டுங்களேன், மக்களுக்கு காட்டுங்களேன். டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல இவ்வளவு கோடி கடன் இருக்கு, இந்த கடனை நாங்க அடைக்கிறதுக்கு இந்த ஸ்டெப்ஸ் நாங்க எடுத்துட்டு இருக்கோம். இபி எடுத்துங்க, இபி இத்தனை லட்சம் கோடி நாங்க கடன்ல வச்சிருக்கோம், ஆனா இந்த கடன் அடைக்கிறதுக்கு நாங்க இதெல்லாம் வழி பண்றோம் அப்படின்றது உங்களால சொல்ல முடியுமா? ஆனா விலைவாசி மட்டும் ஏத்திட்டே போறீங்க, ஒரு சைடு இலவசம் கொடுக்குறீங்க. அந்த எங்களுக்கு இலவசம் வேண்டாங்க, அது போல விலைவாசி குறைக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணுங்க அப்படின்றதுதான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள் இந்த வீடியோ மூலமா நான் தெரிவிக்கிறேன். சோ பொதுமக்களாகிய நீங்களும் கொஞ்சம் இந்த வீடியோ பாக்குற எல்லாருமே கொஞ்சம் யோசிங்க. நம்ம இலவசம் ஒண்ணு வாங்குறோம் அப்படின்னா இதோடைய பிரச்சனை யார்கிட்ட முடியுது அப்படின்றத கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. நான் இலவசம் வாங்க வேண்டாம்னு சொல்லல, ஏன்னா எவனுமே அவங்களோட காசை வச்சு இலவசம் கொடுக்கல. நல்லா ஞாபகம் வச்சுங்க, அவங்களுடைய காசை வச்சு அவங்களோட சொந்த பணத்தை வச்சு உங்களுக்கு பண்ணல, நம்மளோட வரி பணத்தை வச்சுதான் அவங்க இலவசம் கொடுக்குறானுங்க. சரிங்களா? அதனால இலவசமோ இந்த வீடுக்கு காசு கொடுத்தா வாங்காம இருக்கிறாதீங்க, எல்லாமே காசை வாங்கிங்க. ஆனா யாருக்கு ஓட்டு போடணுன்றது சிந்திச்சு ஓட்டு போடுங்க.
இவங்களுக்கு ஓட்டு போட்டா நடக்குமா, நாளைக்கு நம்மளுக்கு 5 வருஷத்துல என்னென்ன பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ண போறோம் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு எந்த கட்சிக்கு ஓட்டு போடலாம் அப்படின்றத நீங்க யோசிச்சு தெளிவா முடிவெடுங்க மக்களே. சோ அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அற்புதராஜ். பாய்.